ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. அதாவது இந்த ஒரு அத்தியாயத்தில், போன அத்தியாயத்திலிருந்தே, அதாவது 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம், இது முழுக்கவே கர்மா என்றால் என்ன, நம்ம செய்யும் அந்த செயல் என்றால் என்ன, அந்த செயல்லேருந்து எப்படிப்பட்ட பலன்கள் வர்றது, அந்த பலனை நம்ம ஏற்றுக்கணுமா கூடாதா, ஏற்றுண்டா என்னென்ன நடக்கும், ஏற்றுக்கலனா என்னென்ன நடக்கும் ஆகிய பல விஷயங்களை கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதற்காகவே அந்த கர்மா என்றால் என்ன என்று சொல்வதற்காகவே தனியாக ஒரு அத்தியாயமாக கர்ம யோகத்தை 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்போ அதற்கு அடுத்த அத்தியாயமாக இருக்கும் இந்த அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா கஹனா கர்மணோ கதிஹி. கர்மா என்றால் என்ன, அந்த செயல் என்றால் என்ன, அந்த செயலின் அந்த ஒரு மெக்கானிசம் என்ன என்று கற்றுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அப்படி பார்த்தால் இந்த கர்மா என்றால் செயல், இந்த செயலின் வகைகள், இந்த செயல்லேருந்து வரும் பலன்கள், இந்த செயலை யார் செய்ய வைக்கிறா ஆகிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அது ஞானம். இந்த செயலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் தேவை, கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் தேவை. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை நம்மளால் பெற முடியுமா என்று கேட்டால் பெற முடியும். அதான் அதை மனசில் தக்க வச்சுக்க முடியாது, அது அவ்வளவோ புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் கஹனா கர்மனோ கதிஹி என்ற ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது இந்த கர்மயோகம் என்னும் இந்த ஒரு பாதை இருக்கே, அது ரொம்ப ஆழமான ஒரு கடல் போல இருக்கும் ஒரு பாதை. இந்த கடலில் நம்ம முழுக வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்ம எழுந்து திருப்பி மேலே சர்ஃபேஸில் நீச்சல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆழமான கடலை கடந்து செல்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அர்ஜுனா. அதை எளிமையாக சொல்லணும் என்றால் இந்த கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம என்னென்ன கற்றுக்கிறோம் என்றால், கர்மனோ ஹெபி போத்தவ்யம். கர்மா என்றால் என்ன, அதாவது செயல் என்றால் என்ன. போதவ்யம் ச விகர்மணஹ. விகர்மா என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன, விகர்மா என்றால் என்ன. அகர்மணஸ்ச போதவ்யம். அக்கர்மா என்றால் என்ன. இந்த 3 விஷயங்களை பற்றி தான் கர்மயோகத்தில் முக்கியமாக பார்ப்போம், பிரதானமாக பார்ப்போம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதனால் இந்த ஒரு கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள், கர்மா என்றால் என்ன, விகர்மா என்றால் என்ன, அகர்மா என்றால் என்ன. இந்த 3த்தையும் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இந்த 3த்தை பற்றி அடுத்த பின்வரும் ஸ்லோகங்களில் ரொம்ப தெளிவாக நம்ம கிருஷ்ணர் சொல்றார். இதை சுருக்கமாக இப்போதைக்கு பார்த்தோம் என்றால், கர்மா என்றால் நாம் செய்யும் செயல்கள். விகர்மா என்றால், இந்த கர்மா என்பதை இன்னொரு பொருளிலும் எடுத்துக்கலாம். எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்மளோட வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாசங்கள் புராணங்கள் இதிலெல்லாம் எந்த செயல்களை செய்யலாம் என்று அனுமதி இருக்கோ அந்த செயல்களுக்கு கர்மா என்று பெயர். விகர்மா என்றால் அதற்கு அப்படியே ஆப்போசிட். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாச புராணங்களில் எந்தெந்த செயல்கள் தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த செயல்களுக்கெல்லாம் விகர்மா என்று பெயர். அகர்மா என்றால் செயலே செய்யாமல் இருக்கும் அந்த தன்மைக்கு தான் அகர்மா என்று பெயர். அதனால் கர்மா என்றால் நமக்காக விதிக்கப்பட்ட கடமைகள், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள். விகர்மா என்றால் நம்ம செய்யக்கூடாது என்று நமக்காக தடை விதிக்கப்பட்ட செயல்கள். அகர்மா என்றால் செயலே செய்யாமல் இருக்கும் அந்த தன்மைக்கு தான் அகர்மா என்று பெயர். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 வகைகள் தான் இந்த கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம படிப்போம். கர்மா என்றால் செயல், அந்த செயல் 3 வகைப்படுகிறது. இந்த 3 வகைப்பட்ட இந்த ஒரு கர்மாவை பற்றி தான் இந்த கர்ம யோகத்தில் படிக்க போகிறோம் என்று கிருஷ்ணர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார்.
பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.